தன்னோட நிலை உயர்ந்தாலும், தாழ்ந்தாலும், தான் குணமும், தான் பழகுன விதமும் மாறாம நடக்கிறது தான் ஒரு நல்ல நபருக்கான அடையாளம். ஒரு நபர் தன்னை நம்பி சொன்ன ஒரு சில விஷயங்கள, தக்க சமயம் பார்த்து அந்த நபருக்கே எதிரான ஆயுதமா மாத்தி, தன்னோட காரியத்த சாதிச்சுக்கிறது அப்படின்றது வந்து புத்திசாலித்தனம் கிடையாது, கோழைத்தனம். உயிரும் நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையுமே இந்த உலகத்துல நிரந்தரம் இல்ல அப்படின்னும்போது, நம்ம சொந்த பந்தங்களும், நம்ம பழகக்கூடிய நபர்களும் மட்டும் நிரந்தரமா என்ன? முன்ன பின்ன தெரியாதவங்க காட்டுற அன்பையும், பாசத்தையும் கூட நம்மளோட சொந்த உறவுகள் வந்து காட்டுறது கிடையாது. தேவை அப்படின்னா நம்மள தேடி வராங்க. அந்த தேவை முடிஞ்சிருச்சு அப்படின்னும்போது ஓடி ஒளிஞ்சர்றாங்க. ஒரு நபர் மேல நம்ம வச்சிருக்கக்கூடிய உண்மையான அன்பையும், நம்மளோட உணர்வுகளையும் அந்த நபர் புரிஞ்சுக்காத வரைக்கும், அந்த நபருக்காக நம்ம எது செஞ்சாலும், அது தண்ணீல போட்ட கல்லுக்கு சமம். ஏன் உயிரையே குடுத்தாலும், அதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அடுத்தவங்களோட துரோகத்தினால ஏமாந்து வீழ்த்தப்பட்டவங்க ஏராளமா இருந்தாலுமே கூட, தன்னோட சூழ்ச்சினால அடுத்தவங்களுக்கு துரோகம் செஞ்சு பிழைச்சவங்க நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. பெரும்பாலும் அடுத்தவங்கனால ஏமாத்தப்பட்டவங்க செஞ்ச 3 தவறு. 1 காரணமே இல்லாம அவங்க மேல அன்பு வச்சது. 2வது எல்லாத்துக்கிட்டயுமே அவங்க உண்மையா இருந்தது. 3வது தன்ன மாரி தான் மத்தவங்களும் இருப்பாங்க அப்படின்னு நம்புனது. உங்களுக்கு யாருமே இல்ல அப்படின்னு நினைச்சு கவலைப்படாதீங்க. யாரோட துணையுமே இல்லாம நீங்க தனிச்சு போராடும்போது தான், உங்களோட பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்றதே உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஒரு பொருள் வந்து நமக்கு ரொம்ப சுலபமா கிடைக்கும்போது தெரியாது. அதுவே அது தொலைக்கும்போது தான், அது எவ்வளோ முக்கியம் அப்படின்றதே நமக்கு தெரிய வரும். இது வந்து பல பேருக்கு சொன்னாலாம் புரியாதுங்க. பட்டா தான் புரியும்.